இதே அடிமை எடப்பாடி இன்னுமே ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி வந்துடும் அப்படின்ட்டு. நேற்று திருச்சிக்கு அடிமை எடப்பாடி பழனிசாமி வாரத்துக்கு முன்னாடி இந்த கூட்டங்கள் இருப்பாங்கல்ல, அந்த டயத்தில் பார்த்தா 108 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. இவங்க என்னடானா சும்மா அந்த வண்டி வரக்கூடாது அப்படின்னா இது என்ன இருக்குது, போய் ஏற்றிட்டு தானே வரும், நோயாளியோட தான் வரணும்னா வரும்போது நோயாளி வரும், மருத்துவமனையிலேருந்து போகும்போதே நோயாளியோடையா போகும். இது உடையா தெரியாது. இந்த ஒரு முதலமைச்சராக இருந்தார், இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். ஏன்னா ஓட்டு வாங்கி முதலமைச்சரானா அவருக்கு அந்த தெரியும். இது காலில் ஊறி போய் அடிமைத்தனமாக இருந்து முதலமைச்சர் ஆனவர் தானே. அப்படின்ற போது ஒரு மக்களை பற்றி என்ன சிந்திக்கிறாருன்றதுக்கு இது ஒரே இதுவரை இந்தியாவிலே நடந்திருக்காது. சங்கிகள் ஆள்ற மாநிலத்தில் கூட இப்படி எதுவும் நடந்துச்சான்றது கேள்விப்படலை. ஏன்னா சங்கிகள் கலவரங்கள் பண்ணுங்க, ஆனால் ஆம்புலன்ஸை மறைச்சிக்கலான்றது எனக்கு தெரியலை. இது அதை அப்போ சங்கிகளோட கூட இருக்கிறதுனாலேயே அந்த சங்கிகள் என்ன செய்யணும்னு நினைக்கிறதுகளோ அதை அவர் செய்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இப்போ முழுக்க நேற்று நடந்ததுக்கு குற்றவாளி யாருன்னா இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி தான்.